Welcome to the program, and it's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads and தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். loving Heavenly Father, as we come before your word, அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். speak to us through your word. Holy Spirit of God, help us understand your word. In Jesus' precious name. Amen. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The title of my message is Giving God First Place. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது. In our life, we have to give God first place in our family, in our marriage, and also in bringing up our children. நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். எதில் என்றால், நம்முடைய குடும்பத்தில், திருமண வாழ்வில், பிள்ளைகளின் வாழ்விலும். We have also got to give God first place in our job. அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலையிலும் கூட தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். In our finances. நம்முடைய பொருளாதாரத்திலும், in our education. நம்முடைய கல்வியிலும், in our struggles, in our sickness, in our priorities, and in our choices, we have to give God first place. இது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய உபத்திரவத்தின் நேரத்திலும் கடினமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் முக்கியமான முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். Many times we ignore God in our lives. அநேக நேரங்களிலே நாம் தேவனை நிராகரித்தவர்களாய் காணப்படுகிறோம். It is very sad to read this portion of scripture in Jeremiah chapter 2 and verse 32. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 32ஆம் வசனம். Can a maid forget her ornaments, or a bride her attire? Yet my people have forgotten me days without numbers. 32ஆம் வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். You know, we have to put God first in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் முதலாவது வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. So when you put God first in your life, you honor God. நாம் தேவனை நம்முடைய வாழ்வில் முதலாவது வைக்கும் பொழுது நாம் அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம். Not only that, by putting God first, you demonstrate your faith in God. தேவனை நம்முடைய வாழ்வில் முதலாவது வைப்பது எதற்கு அறிகுறியா இருக்கிறது என்றால், நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்தி பார்க்கிறோம் என்பதற்கு. What happens? அப்படி என்றால் என்ன நடக்கும்? When you honor God and demonstrate your faith in God, God unlocks blessings in your life. நம்முடைய வாழ்வில் நாம் தேவனை முதலாவது இடத்தில் வைத்து தேவனை நாம் கனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். Bible says without faith it is impossible to please God. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. When you give God first place, he will take you to places you've never been. நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு நாம் முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் இதுவரையிலும் சென்றிராத புதிய இடங்களுக்கு, புதிய உயர்வுகளுக்கு தேவன் உங்களை கொண்டு செல்வார். When you give God first place, you will get exceptional favor. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது எல்லார் கண்களிலும் தேவன் நமக்கு ஒரு உயர்ந்த தயவை ஏற்படுத்தி கொடுப்பார். When you give God first place, impossible things become possible for you. நாம் தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் முதலிடம் கொடுக்கும் பொழுது எது எல்லாம் சாத்தியமற்றதாய் இருக்கிறதோ அவைகளை தேவன் நம்முடைய வாழ்வில் சாத்தியப்படுத்துகிறவராய் காணப்படுவார். So we're going to look at 3 things. குறிப்பாக நாம் 3 காரியங்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Giving God first place in our finances, giving God first place in our family, giving God first place in our struggles and our problems. தேவனுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கிறோம். எதிலே என்றால், நம்முடைய பொருளாதாரத்தில் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியில். You know, the Bible scholars, Bible teachers speak about law of first mention. அநேக வேத சாஸ்திரிகளும் வேத பண்டிதர்களும் முதல் குறிப்பு சட்டத்தை குறித்து
பேசியிருக்கிறார்கள். The law of first mention means the first time it's mentioned in the Bible, probably a principle or a theme that's mentioned first, and you find it throughout after the Bible. முதல் குறிப்பு சட்டம் என்றால் முதலிலே வேதத்தில் குறிப்பிடப்பட்ட காரியத்தை குறித்து அலசி ஆராய்ந்து முதலில் தேவன் எதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்வதாகும். Here we are going to look at the first time offering is mentioned in the Bible. வேதாகமத்தில் காணிக்கையை குறித்து முதலாவது எங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். It is found in Genesis chapter 4 and verse 3. And in the process of time it came to pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. இந்த வசனம் எங்கே காணப்படுகிறது என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். Verse 4. Abel also brought of the firstlings of his flock and of their fat. And the Lord respected Abel's and his offering. 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். This is the first place where the offering is mentioned in the Bible. வேதாகமத்தில் இதுதான் முதல் முறையாக காணிக்கை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And you see it's mentioned throughout the Bible afterwards. அதற்கு பின்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதை குறித்து வேதாகமங்களில் பல குறிப்புகள் இருக்கிறது. We see Cain was a tiller of the ground and Abel was the keeper of the flock. நாம் பார்க்கிறோம் காயின் நிலத்தை பண்படுத்துகிறவனாகவும் ஆபேல் மந்தையை மேய்க்கிறவனாகவும் இருக்கிறான். Bible says Abel brought best sacrifice. வேதம் சொல்லுகிறது ஆபேல் மந்தையின் தலையீற்றை தேவனுக்கு கொண்டு வந்தான் என்று. We read in Hebrews chapter 11 and verse 4, by faith Abel offered to God a more excellent sacrifice than Cain. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Not going to go into detail of what happened there. இவைகளை குறித்து நாம் விலாவரியாய் இப்பொழுது பார்க்க போகிறது அல்ல. Sometimes when we offer to God, it speaks of the relationship we have with God. சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு படைக்கிறதான காணிக்கை எதை குறிக்கிறது என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை காண்பிக்கிறதாக இருக்கிறது. Here we see Cain's offering is non-descriptive. இங்கே நாம் பார்க்கிறோம் காயின் செலுத்தின அந்த பலிகளை குறித்து விலாவரியாக இல்லை. But when it speaks of Abel's offering, it speaks of the firstlings and of their fat, first and the best. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை குறித்து சொல்லும்போது மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்து சிறந்ததை தேவனுக்கு படைத்தான் என்று இங்கே பார்க்கிறோம். We see here Cain's offering was a lukewarm offering. காயினுடைய பலியை நாம் பார்க்கும்போது அது வெதுவெதுப்பான ஒரு பலியாக இங்கே காணப்படுகிறது. But it says Hebrews chapter 11 and verse 4, Abel offered a more excellent sacrifice than Cain. அதைத்தான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காயின் மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்திற்காக சிறந்ததை பலியிட்டான் என்று. Abel offered a better quality sacrifice. ஆபேல் தன்னுடையதிலிருந்து சிறந்ததை தேவனுக்கு படைத்தான். So this is the first thing we are looking at, giving God first place in our offering or in our finances. இதைத்தான் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறது நம்முடைய காணிக்கையில் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். Proverbs chapter 3 and verse 9, honor the Lord with thy substance and the first fruits of all thine increase. Verse 10,
so shall thy barns be filled with plenty, and their presses shall burst out with new wine. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். So what is saying here in the scripture, you give God the first and the best, and He will unlock blessings in your life. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் முதலானவதையும் சிறந்ததையும் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்வில் சிறந்த ஆசீர்வாதங்களை திறந்து விடுகிறவராய் காணப்படுவார். We need to take note of this principle and we need to apply it in our lives. இந்த கோட்பாடை நம்முடைய வாழ்க்கையில் குறித்து வைத்துக்கொண்டு இதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது நன்மைகள் உண்டாகும். When we do that, God will open doors that no man can shut. இவைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைப்பார், அதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, God will give you exceptional favor in your life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத தயவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். So when you honor God and you demonstrate your faith in God, God unlocks blessings in your life. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய உச்சிதமான நன்மைகளை நமக்கு வழங்குவார். So we got to put God first in our finances. இதைத்தான் நாம் பார்த்தோம். நம்முடைய பொருளாதாரத்தில் தேவனை நாம் முதலில் வைக்க வேண்டும். Secondly, we got to put God first place in our family. இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தில் தேவனை நாம் முதலாவது வைக்க வேண்டும். You know, sometimes we don't give God the first place. ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்காமல் போகிறோம். You know, there are people you come across, they've given first place to God when they receive the Lord in their lives. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது மக்கள் தேவனை முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். As a result of that, they've been ostracized from their family. அதனுடைய விளைவாக அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மூலமாக நிராகரிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறார்கள். I am a fourth generation Christian. My great grandfather, he was a Hindu. நான் 4வது தலைமுறை கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். என்னுடைய மூதாதையர்கள் எல்லோரும் இந்துக்களாய் இருந்தார்கள். When he accepted the Lord as his personal savior and when his life changed, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது. the close relatives, they were not happy. அந்த சூழ்நிலையில் நமக்கு நெருங்கிய உறவின் முறைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. But he gave God first place. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தார். He will not deny the Lord Jesus Christ. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். As a result of that, he was ostracized and totally thrown out of the family. இதன் விளைவாக அவர் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவராக வீட்டை விட்டு அனுப்பப்பட்டவராக காணப்பட்டார். God must be first place in our life. வாழ்வில் தேவன் எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும். Jesus said, if you love anyone else more than him, you are not worthy of him. இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை விட அதிகமாய் நீங்கள் பிறரை நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு பாத்திரவான்களாய் இருக்க முடியாது என்று. Joshua said, as for me and my house, we will serve the Lord. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. You know, Genesis chapter 18 and verse 19, when God speaks about Abraham, this is what he says about him. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தேவன் ஆபிரகாமுடனே இந்த காரியத்தை தான் சொல்லுகிறார். For I have known him, another version says, I have chosen him that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord to do justice and judgment. 19ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். We see Abraham put God
first in his life. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை முதல் இடத்தில் வைத்திருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். We have a responsibility to ingrain in our children to give God the first place. நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாய் இருக்கிறோம். தேவனை அவர்களுடைய வாழ்க்கையில் முதல் இடத்தில் வைப்பதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். We got to lead by example. நாம் தான் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். Finally, we are going to look at the third point. We got to give God first place in our struggles and in our problems. மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்றால், நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியில் நாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். So even sometimes when we have sickness, whatever it may be, we try everything else first and we come to God last. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமோ வியாதியின் படுக்கையிலே நாம் இருக்கும் பொழுது எல்லா மருந்து மாத்திரைகளை எல்லாம் எடுத்துவிட்டு பின்பதாக கடைசியிலே தான் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். We're going to look at an example from the Bible, 2 Kings chapter 1. இதனை நாம் வேதத்தோடு ஒப்பிட்டு வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பாக பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம். King Ahaziah fell through the lattice and he became very ill. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆகாசியா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையிலே விழுந்தான். We see here he sent messengers to inquire of the god of the pagan, the god of Ekron, whether he will recover from his sickness or disease or not. அகாசியா தன் மரண படுக்கையிலே விழுந்த பொழுது அவன் அந்நிய தெய்வங்களாகிய எக்ரோன் இடத்திலே போய் விசாரித்து இதிலிருந்து தனக்கு நிவர்த்தி கிடைக்குமா என்று சொல்லி அவன் விசாரித்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். As you read that portion of scripture, we see the angel of the Lord said to Elijah, go and meet these messengers. அந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தேவதூதர் எலியாவினிடத்திலே வந்து நீர் போய் அவரை சந்தியும் என்று சொன்னார். And this is what when he met the messenger, he said to them, is there not God in Israel that you gone and inquired the God of Ekron? அந்த தேவதூதர் அந்த மனிதரிடத்திலே இப்படியாய் கேட்டார், இஸ்ரவேலில் தேவன் இல்லையா? நீங்கள் போய் எக்ரோன் மற்ற தெய்வங்களிடத்திலே போய் விசாரித்தீர்களே என்று சொல்லி. He didn't seek the God of Israel. He was the king Ahaziah was seeking the god of Ekron, the pagan god. அகாசியா ராஜா முதலாவது தேவனிடத்தில் போகாமல் எக்ரோன் என்று சொல்லப்படுகிற மற்ற அந்நிய தேவனிடத்திலே போய் தன்னுடைய காரியங்களை குறித்து விசாரித்ததை இங்கே பார்க்கிறோம். Elijah said to him, thus saith the Lord, thou shalt not come down from that bed, but thou shalt surely die. அப்போது எலியா தீர்க்கதரிசி அவருக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ளாமல் அதிலே மரித்து போவாய் என்பதாக. He did not give God the first place. ஏனென்றால் அவர் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்கவில்லை. We need to give God first place in our life. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். We're going to look at another example from 2 Chronicles chapter 20. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே இன்னொரு குறிப்பை நாம் பார்ப்போம். King Jehoshaphat hears the news that Ammonites, Moabites and the people besides them are coming against the nation of Judah or the kingdom of Judah. அம்மோன் புத்திரர்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் கேள்விப்பட்ட பொழுது, but when he hears the news, he did not seek the assistance of the neighboring kings or the kingdoms. பேர்பட்ட செய்தியை தான் கேட்டபொழுது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்களிடத்தில் போய் ஆலோசனை அவர் கேட்கவில்லை. King Jehoshaphat did not call his generals to come and give him the battle plan, but Bible says he feared and sought the face of the Lord. தன்னிடத்தில் இருக்கிறதான தளபதியிடத்திலே போய் எப்படி நாம் யுத்தம் செய்யலாம் என்கின்ற திட்டத்தை போய் அவர் கேட்கவில்லை. அவர் தேவனுக்கு பயந்தபடினாலே தேவனுடைய சமூகத்தையும் முகத்தையும் தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. When he was facing
the nation was facing total annihilation, he sought the face of the Lord. தேசத்திற்கு மகா பெரிய உபத்திரம் வரும் என்கின்ற செய்தியை கேட்ட பொழுதிலும் கூட அவர் தம்முடைய தேவனை நோக்கி அமைதியாய் அமர்ந்திருந்ததை இங்கே பார்க்கிறோம். So as a result, the word of the Lord came to Jehoshaphat through the prophet. அதன் விளைவு என்னவென்றால் தீர்க்கதரிசியின் மூலமாக யோசபாத் ராஜாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயினது. He said, the battle is not yours, the battle is mine. வார்த்தை என்னவாக வந்தது என்றால் யுத்தம் கர்த்தருடையது என்பதாக. You shall not need to fight in this battle. You shall stand still and see the salvation of the Lord. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆக நீங்கள் சும்மா நின்று தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. This is the message that came to all Judah, all the inhabitants of Jerusalem and King Jehoshaphat. இந்த வார்த்தை தான் யூதா தேசத்து ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் யோசபாத் ராஜாவுக்கும் கர்த்தர் அனுப்பி கொடுத்தார். Here we see King Jehoshaphat put God first. இங்கே நாம் பார்க்கிறோம் ராஜாவாகிய யோசபாத் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக வைத்திருந்தார். As a result, he put God first. He tasted, absolute victory over his enemies. தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாய் வைத்ததன் விளைவாக யோசபாத் ராஜா தன்னுடைய எதிரிகளின் மீது வெற்றியை இங்கே ருசி பார்த்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். In our conflicts and in our struggles, we need to seek God first. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. God has to be number one in our life. தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நபராய் இருக்க வேண்டும். As I said, when we put God first, He will take you to places and to the countries where you've never been. நான் முன்பதாக சொன்னது போலதான் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாய் வைக்கும் பொழுது நீங்கள் அறியாத இடங்களுக்கு, அறியாத நாடுகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார். When you put God first, He will give you exceptional, uncommon favor in your life. தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாய் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு பெருகிறதாய் காணப்படும். When you put God first, He will make impossible things possible. நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாய் வைக்கும் பொழுது சாத்தியமற்ற காரியங்கள் நமக்கு சாத்தியமாகும். So we looked at three things as we come to the close of the message. இந்த செய்தியிலே நாம் 3 முக்கிய காரியங்களை பார்த்திருக்கிறோம். இப்போது நான் இதை ஜெபத்தோடு நிறைவு செய்ய போகிறேன். Putting God first in our finances. நம்முடைய பொருளாதாரத்திலே தேவனை முதன்மையாய் வைப்பது. See, I'm not saying this that you will give me an offering. I don't require the offering from you. இதை சொல்வதன் மூலமாக நீங்கள் ஏதோ எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது நினைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கு எந்த காணிக்கையும் வேண்டாம். I want you to be blessed. That's why I'm saying this to you. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் நான் சொல்லுகிறேன். We got to put God first in our finances, God first in our family, God first in our struggles and problems. When you do that, you will see a breakthrough. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்முடைய குடும்பத்தில் முதலாவதாகவும், நம்முடைய பொருளாதாரத்தில் முதலாவதாகவும், பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலே தேவனை நாம் முதலாவதும் வைக்கும் பொழுது தேவன் நமக்கு மாபெரும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுப்பார். Honor God and demonstrate your faith and trust in God. He will unlock great blessings in your life. கர்த்தரை முழு மனதாய் விசுவாசித்து அவரையே நீங்கள் சார்ந்து வாழும் பொழுது நம்ப முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை உங்களுக்கு தேவன் திறப்பார். Let's bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். If you want to know Jesus Christ as the Lord and Savior and invite Him into your life, please repeat this prayer after me. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நான் செய்கிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். Loving Heavenly Father, we come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். I know I'm a sinner. I need a Savior. I believe that you sent your Son Jesus, who died for me on the cross of Calvary and took my sins upon himself. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன். என்னுடைய பாவத்துக்கு பிரேட்சிதமாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தீர்.
உம்முடைய குமாரனுடைய தியாகத்தினாலே இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Forgive me of my sins. Cleanse me of all unrighteousness. Lord Jesus, I receive you, personal Savior and Lord, in Jesus' name. Amen. ஆண்டவரே, என்னுடைய எல்லா அநீதிகளையும் பரிசுத்தமாக்கும், என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி அருளும். இயேசுவே, உம்முடைய என்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Loving Heavenly Father, we come to you. அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். Lord, we look at your word. Help me to put God first in every area of our life. ஆண்டவரே, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் முதன்மையாய் இருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்திடும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, please help the listeners. Lord, I pray there may be people with needs. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray in the name of Jesus. Whatever the problem may be, family problem or physical health problem, whatever it may be, I pray in the name of Jesus, they'll experience a healing, a release of your power upon their lives. In Jesus' precious name, Amen. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சுகவீனம், பலவீனம், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமையை இப்பொழுதே கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய விடுதலை உணர்வார்களாக. விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you and I'll see you in the next program. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.